இப்போ நம்ம வந்து CSV ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணிவிட்டு அதை ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார அப்பன் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இம்போர்ட் CSV மாடியூல் நமக்கு தேவை. அடுத்தது வந்து CSV டாட் ரிஜிஸ்டர் டயலக்ட் CSV டாட் ரிஜிஸ்டர் டயலக்ட் ஆஃப் நான் வந்து மை டயலக்ட் கொடுக்குறேன். அடுத்தது டிலிமிட்டர்ஸ் DILIMIT delimiter equivalent to comma and then skip initial space equivalent to true அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்தது எனக்கு என்ன தேவை, ரிசல்ட் தேவை. ரிசல்ட் ஈக்குவலன்ட் டு CSV டாட் ரீடர் ஆஃப். ரீடர்னா ஃபைல் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாகவே நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். என்ன வேணும் அப்படின்னா ஓப்பன் ஆஃப், என்ன ஓப்பன் பண்ண போகிறோம் டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் யூசர்ஸில் இந்த ஃபோல்டர்ஸில் டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய data 1.csv அது எனக்கு தேவை. அந்த data 1.csv நான் ரீட் மோடில் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஐட்ரேட் பண்ணும். ஃபார் ஐ இன் ரிசல்ட் print I அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து அந்த CSV நீட்டாக ரீட் ஆயிரும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த ஹெடர் காலம் தேவையில்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன வேலை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஆஃப் ரிசல்ட், நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார கால் பண்ணிங்கன்னாவே போதும். அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஹெடரை எடுத்துடும். ஹெடர் பாருங்கள், அந்த ரோல் நம்பர், நேம், ஏஜ், அட்ரஸ் எடுத்துடுது. அப்புறமேட்டு என்ன பண்ணலாம், ஃபார் ஐ இன் ரிசல்ட் பிரிண்ட் ஐ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார அப்பன் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டு பேர் என்னன்னு சொல்கிறேன்னா டேட்டா அப்படின்னு வச்சுருக்கிறேன். இப்போ நான் லிஸ்ட்டுக்குள்ளார அப்பன் பண்ணுறதுனால இதை வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை நான் எடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபார் ஐ இன் ரிசல்ட் டேட்டான்றது லிஸ்ட்டில் அப் அண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு பில்டின் மெத்தட் இருக்குது. அந்த பில்டின் மெத்தடுக்குள்ளார நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் திருப்பியும் ரன் பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன். இப்போ டேட்டா அப்படின்றது லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீட் பண்ணுற CSV எல்லாமே இப்போ இருக்குது. சரி, இப்போ நான் இதை சார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா, டேட்டா லிஸ்ட்டில் டேட்டான்றது லிஸ்ட்டோட ஆப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? அதில் சார்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னாவே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே 2143 அப்படின்னு தான் இருக்குது நம்மளோட ஃபைலில். எப்படி நான் வச்சுருக்கேன், 2143 தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதே தான் இங்கே ரீட் பண்ணி வந்தது. இப்போ லிஸ்ட்டில் போட்டுட்டு சார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னே 1234 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு CSV ஃபைல்லேருந்து ஃபைலை ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் உள்ளார இன்சர்ட் பண்ண முடியும், அப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி சார்ட் பண்ணியும் பார்க்க முடியும். சார்ட் மட்டும் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் லிஸ்ட்டில் இருக்க அத்தனை ஆப்ரேஷன்ஸும் நீங்கள் இதில் பண்ணி பார்க்கலாம். சரி, இன்னும் ஒரு வழிமுறையில் எப்படி நம்ம வந்து சார்ட் பண்ணுறது அப்படின்றத நான் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கவனமாக கவனிங்க. நன்றி, வணக்கம்.